Hello viewers, நாங்களுடைய லக்ஷ்மி. நீங்க பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. We will miss you யமுனா அப்படின்ட்டு ஆதிரையை வந்து நம்மளுடைய லக்ஷ்மி பிரியா டேக் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி ஃபேன் பேஜில் இருந்து ஒரு இவங்க 3 பேர் இருக்கிற மாதிரி ஒரு பிக் கொடுத்துருக்காங்க. இதை வந்து we will miss you அப்படின்னு யமுனா அப்படின்னு மென்ஷன் பண்ணது நம்மளுடைய எல்பி தான். எல்பி வந்து சச் அ ஸ்வீட் பர்சன். எந்த இடத்துல யாருக்கு எப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு அஃபிஷியலாக அவங்க தான் சொல்ல வராங்க, ரைட்டா? ஸோ மிஸ் பண்ணுறோம் யமுனாவா அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல ரீசெண்டாக கூட நான் அதை போடணும்னு நினச்சேன், ஆதிரை பற்றி ஒரு வீடியோ. ஸோ அவங்க வந்து ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க, ஸ்டோரி, அதை பற்றி நான் பேசுகிறேன் ஒரு வீடியோவில் சீக்கிரம். சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க அஃபிஷியலாக ரீப்ளேஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல அவங்களோட சைட்லேருந்து கிளியராக கிடச்சிருக்கு. ஒன்று சொல்லட்டுமா, நேற்று நம்ம ஒரு வேளை மெயின் லீட்ஸ் யாரையாச்சும் கை வச்சிருவாங்கன்ட்டு அந்த பதட்டத்தில் இருந்தோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, சிஎஸ்கே மேட்ச்சில் ஒவ்வொரு முறையும் ஜடேஜா அவுட் ஆகும்போது க்ரௌடில் ஒரு பெரிய சத்தம் இருக்கும். ஏன்னா அடுத்து வந்து தோனி வராரு. தோனி வந்து 6 அடிச்சிருக்கலாம், ஒரு ரனில் போகலாம், இல்லை மேட்ச் வின்னிங்காக இருக்கலாம். ஆனால் அந்த ஐபிஎல் வின் பண்ணி கொடுத்ததே வந்து ஜடேஜா தான். அந்த மாதிரி நம்ம ஒருத்தர் ரொம்ப பிரியமாக இருக்குது அப்படிங்கும்போது மற்றவங்களையும் நம்ம கன்சிடர் பண்ணாமல் விட்டுருமோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்குள்ளே எப்படியுமே இருக்கும். ஏன்னா நேற்றுலாம் வந்து மெயின் லீட்ஸில் விஜய், நான் அது அதிகமாக சுவாமி தான் நினச்சேன். ஸோ அது மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது அப்பாடா யமுனா தானா அப்படிங்கிற மாதிரி நினைக்க முடியாது. ஏன்னா யமுனா அவங்களோட கேரக்டரை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வரும்போது தான் தெரியும். ஏன்னா அவங்க எவ்வளோ அழகாக அந்த படிக்கிற விஷயமா இருக்கட்டும், ஒவ்வொரு இடங்களையும் சிஸ்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், போல்டாக அந்த கேரக்டரை வெளிக்காட்டுறதா இருக்கட்டும், நம்ம திட்டினாலும் யமுனா கேரக்டரை ஆதிரே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அது வந்து நெகட்டிவாக போயிருக்கலாம், பட் ஆனால் அந்த கேரக்டரை அவங்க பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நிச்சயமாக ஒரு மெயினான விஷயம் அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஏன்னா மெயின் லீட்ஸ் மட்டும் கை வைக்கிறாங்க, சைடு ஆக்டர்ஸ் அப்படின்னா இல்லை, ஒவ்வொருத்தருமே ஒரு பில்லர்ஸ். பசு இல்லைன்னா அந்த சீரியலில் அந்த கேரக்டரை நினச்சி கூட பார்க்க முடியாது. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் இருக்காங்க, அவங்களுடைய பங்கு. நிச்சயமாக நம்மளுடைய காவிரி சொல்கிற மாதிரி யமுனாவை நிச்சயமாக மிஸ் பண்ணுறோம். வி வில் மிஸ் யூ. ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பேசலாம். எனக்கு பிரணவிச்சுட்டு போடவே முடியல, பட் ஆனால் அந்த எல்பி போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் போடாமல் இருந்தேன் அப்படி. எனிவேஸ், ரியலி மிஸ் யூ யமுனா, அதிரே சொல்கிறேன். ஸ்டேடியோ.